இங்க ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. இந்த பர்த்டே பார்ட்டில இருக்க எல்லாருமே வந்து ஒரு டைம் லூப்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. முதல்ல கேக் வச்சிருப்பாங்க. அதுல மொத்தமா 3 கேண்டில்ஸ் வந்து ஏத்தி வச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து கேண்டில் ஏத்துறப்போ அந்த நெருப்பு பட்டி அவளோட கையில வந்து லைட் அடிபட்டிருக்கும். கரெக்டா 12 ஆவறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. இப்ப லைட் ஆன் பண்ணி பார்த்தா பர்த்டே பொண்ணு வந்து இறந்து போயிட்டு இருப்பா. தலையில யாரோ பாட்டில் வச்சு தான் அடிச்சிருக்காங்க. இங்க உட்காந்துருக்காங்களா இவங்கள யாரோ தான் இந்த பொண்ணு வந்துட்டு பிளான் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பர்த்டே பொண்ணோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவ இறந்து போகாம காப்பாத்தணும். அது வரைக்கும் வந்து திருப்பி இவங்க அந்த டைம் லூப்ல ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்ப பர்த்டே பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து இந்த கும்பல்ல யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பா. கேக்க பார்த்தா இப்ப 2 கேண்டில் தான் இருக்கு. முதல்ல 3 கேண்டில் இருந்திருக்கும். இப்ப 2 இருக்கு அப்படின்னா இன்னும் 2 சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஃப்ரெண்டு காப்பாத்திரணும். அடிபட்டது பாட்டில வச்சு அடிச்ச மாதிரி தான் இருக்கு. இப்ப யார் பக்கத்துல எல்லாம் பாட்டில் இருக்கு அப்படின்ட்டு பாத்திருப்பா. 2 பேர் பக்கத்துல பாட்டில் இருக்கும். ஆனா 2 பேர்ல யார் அடிக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு இப்போ சரி ஓகே பக்கத்துலயே இவ தான் இருக்கிறா. அதனால அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட பொண்ணு போயிட்டு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவளும் போயிட்டு பிடிச்சிருப்பா. மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிருப்பாங்க. மறுபடியுமே அந்த பொண்ணுக்கு வந்து அடிபட்டு தான் இருக்கும். நம்ம ப்ளூ ஷர்ட் போட்ட பொண்ணு பிடிச்சிட்டோம். அப்ப பக்கத்துல இருந்தவ தான் கண்டிப்பா அடிச்சு கொண்டிருப்பா போல இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு வந்து முடிவே பண்ணிருப்பா. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இப்ப அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட பொண்ணு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் தான். இவ வந்து ரைட் ஹேண்ட் தான் பிடிச்சிருப்பா. ஒருவேளை லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்லனா பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருப்பால அவ அடிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இறந்து போயிடுவா. அதனால இந்த தடவை வந்து கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு தான் இருப்பா. ஆனா எந்த ஐடியாவும் கிடைக்கவும் மாட்டேங்குது. ரிஸ்க்கும் எடுக்க முடியல. ஏன்னா இந்த சான்ஸ் போயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் மொத்தமாவே வந்து ஃப்ரெண்டே க்ளோஸ் ஆகிடுவா. அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு வர அந்த டைம்ல வந்துட்டு இந்த பொண்ணு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டை வந்து அப்படியே பிடிச்சி காப்பாத்திடுவா. இந்த தடவை யாருக்கும் எதுவுமே ஆகல. ஆனா இந்த கொலை பண்ண ட்ரை பண்றவங்க யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு பொண்ணு போவால அவளோட கையில தான் பிளட் மார்க் இருக்கும். அதுல இருந்து இவ தான் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றா அப்படின்றதும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால கொல்றதுக்கு ஒரு பொண்ணு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பால அவளையும் கொண்டு போயிட்டு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டையும் காப்பாத்தியாச்சு. பர்த்டேவும் நல்லபடியா முடிஞ்சது.